அஸ்ஸலாமு அலைக்கும். இது மண்டே மார்னிங். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா தான் செஞ்சேன். கோதுமை ரவை உப்புமா செய்யும்போது கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த ரவை சேமியா இதெல்லாம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சால் கூட வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்ட்டு நானுமே இதை அதிகமாக செஞ்சு சாப்பிட்றதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக கன்வின்ஸ் ஆகி போகிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்க ஊர்ல பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. 2-3 நாள் அந்த மணி பிளான்ட் ரோஜா செடியை பார்க்கவே இல்லை. சரி, அதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்துல நல்ல மழைன்னு கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற எல்லாருமே சேஃபா இருங்க. செடிக்கு தண்ணி தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணி சொட்டுறதை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். கோதுமை ரவை உப்புமாக்கு என்னைக்குமே தண்ணி ஜாஸ்தியா தான் வைக்கணும். கடைசியா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ரவையெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சிம்ல வச்சா போதும். நல்லா சூப்பரா வெந்து ரெடி ஆயிரும். நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய்.